ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு திக்கு முக்காடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் எங்களை தொடர்பு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வழியை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆனால் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் பணத்தை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் கொடுத்துதே ஆகவேன்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க. மக்களே, நம்ம பணம் கொடுக்குறத நிறுத்தினா மட்டும்தான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? புகார் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. புகார் பண்ணாமல் யாரும் கிடையாது, புகார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. தினமும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பணம் வந்துருச்சுங்கிறான், கண்டெய்னரில் வந்துக்கிட்டு இருக்குங்கிறான். மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் ஏமாறாதீர்கள். அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு எவ்வளவோ நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் மேற்கொண்டு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சென்று அடையலை. அதாவது அவங்கவுங்க பார்த்துட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. இதில் ஈகோ பார்க்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணால் தானே மற்றவங்களும் இதை நிறுத்துவாங்க. அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது 10 பேராக இப்படி அனுப்பிவிட்டாலே போதுமே, எல்லா பேருக்கும் பரவஞ்சிடும். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் இதில் ஏமாந்துருக்காங்க. நீங்கள் தாங்க அதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும். நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை பரப்பி விடுங்கன்னு தானே உங்களை நாங்கள் கேட்குறோம். நிறையா தவறு மேலே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களே. சாமிநாத ஐயர் இன்னமும் உள்ளே தான் இருக்கார். சாமிநாத ஐயர், அவர் சம்சாரம், பஷீரு, அவங்கள அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்கள்ல, வைஷ்ணவி தேவி, எல்லா பேரும் உள்ளதே இருக்காங்க. பழனி அம்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. பழனி அம்மாள், ராஜாக்கிளி, வட்டம் மாரியப்பன், நாய்க்கடை பாண்டி, முத்துப்பாண்டி எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடாமல் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்களும் இதில் குற்றவாளிகளே. அவங்க எங்கே போனாலும் மாட்டிக்கிடுவாங்க. இன்றைக்கி வேணால் அவங்க இருக்கலாம். பழனி அம்மாள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. நீ ஓடிட்டுருக்கியே, உன் பொண்ணு மீனா அங்கே தானே இருக்குது. உன்னை ஜெயலட்சுமியை போய் நாங்கள் இது பண்ணோம்னா உன்னை கண்டுபிடிச்சிடலாம். ஜெயலட்சுமி மீனாவை பிடிச்சா உங்களை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்களுக்கும் தெரியுமா. மரியாதையாக போய் சரண்டர் ஆகி நடக்கிறத பிரச்சனையை முடிங்க. ஏன் நீங்கள் உண்மை இருக்குன்னா ஏன் ஓடுறீங்க? சிபிசிடி ஒரு காவல்துறையவே எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க? நீங்கள் உண்மையானவர்கள் தானம்மா. நீங்கள் தான் பிஸ்னஸை முடிச்சிருக்கீங்கிறீங்க. சாமிநாத ஐயர் உங்கள் ஐயா, சாமிநாதர் ஐயா பிஸ்னஸ் முடிச்சிருக்காருங்கிறீங்க. ஏன் நீங்கள் ஓடுறீங்க? ராஜா, அவர் வழக்கறிஞர், லோக அதாலத்தில் இருந்தார், இப்போ கிடையாது. அவர் எல்லாமே உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் ஏன் இப்போ தலைமறைவாக இருக்கார்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் ஆன் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு, ஆன் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. எத்தனை நாளைக்கு நீங்கள் ஓடி ஒளிவீங்க? ஒத்துக்கிற வேண்டியதானே. வட்டம் மாரியப்பனும் அதே மாதிரி தான். ஐயா மாரியப்பன் ஐயா, தேர்தல் வருது, அதுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு போங்க. இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் மாட்டுவீங்க. தேர்தலில் வேலையே செய்ய முடியாது, பார்த்துக்கங்க. காட்பாடி ஜெயராஜ் உள்ளதாங்க இருக்கார், மூர்த்தியும் உள்ளதே இருக்கார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிவகுமார், ஏசி சிவகுமார் வெளியே இருக்கார். அவர் மேலே எந்த துறையும் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நடவடிக்கையை. ஏன் காவல்துறையில் இருந்து ஃப்ராடு பண்ண எதுவும் பண்ணக்கூடாதா? அவர் மக்களை ஏமாற்றிருக்காருல்ல சிவகுமார். ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? நிறைய இருக்காங்க. பர்கூரில் ஒரு காவலர், பர்கூர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாரு, திருவேல்முருகன் சொல்லி, அவரும் இதில் இருக்கார். சக்திவேல் சிறை காவலராக இருந்து அவர் வெளியே போயிட்டார். காவல்துறையை விட்டு வெளியே போய் இன்றைக்கி 100 கோடி ரூபா வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிட்டு அழகாக பங்களா, பென்ஸ் காரு, லக்ஸுரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. முன்ஜாமீன் உட்காந்துருக்காரு. எத்தனை நாளைக்கு நீங்கள் கடந்த வீடியோவில் நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு திக்கு முக்காடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிறையா பேர்
எங்களை தொடர்பு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வழியை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆனால் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் பணத்தை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் கொடுத்துதே ஆகவேன்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க. மக்களே, நம்ம பணம் கொடுக்குறத நிறுத்தினா மட்டும்தான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? புகார் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. புகார் பண்ணாமல் யாரும் கிடையாது, புகார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. தினமும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பணம் வந்துருச்சுங்கிறான், கண்டெய்னரில் வந்துக்கிட்டு இருக்குங்கிறான். மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் ஏமாறாதீர்கள். அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு எவ்வளவோ நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் மேற்கொண்டு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. புதுசாக கொடுத்துட்ருக்காங்க நிறையா பேர். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சென்று அடையலை. அதாவது அவங்கவுங்க பார்த்துட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. இதில் ஈகோ பார்க்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணால் தானே மற்றவங்களும் இதை நிறுத்துவாங்க. அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது 10 பேராக இப்படி அனுப்பிவிட்டாலே போதுமே, எல்லா பேருக்கும் பரவஞ்சிடும். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் இதில் ஏமாந்துருக்காங்க. நீங்கள் தாங்க அதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும். நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை பரப்பி விடுங்கன்னு தானே உங்களை நாங்கள் கேட்குறோம். நிறையா தவறு மேலே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களே. சாமிநாத ஐயர் இன்னமும் உள்ளே தான் இருக்கார். சாமிநாத ஐயர், அவர் சம்சாரம் பஷீர், அவங்கள அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்கள்ல, வைஷ்ணவி தேவி, எல்லா பேரும் உள்ளதே இருக்காங்க. பழனி அம்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. பழனி அம்மாள், ராஜாக்கிளி, வட்டம் மாரியப்பன், நாக்கடை பாண்டி, முத்துப்பாண்டி எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடாமல் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்களும் இதில் குற்றவாளிகளே. அவங்க எங்கே போனாலும் மாட்டிக்கிடுவாங்க. இன்றைக்கி வேணால் அவங்க இருக்கலாம். பழனி அம்மாள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. நீ ஓடிட்டுருக்கியே, உன் பொண்ணு மீனா அங்கே தானே இருக்குது. உன்னை ஜெயலட்சுமியை போய் நாங்கள் இது பண்ணோம்னா உன்னை கண்டுபிடிச்சிடலாம். ஜெயலட்சுமி மீனாவை பிடிச்சா உங்களை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்களுக்கும் தெரியுமா. மரியாதையாக போய் சரண்டர் ஆகி நடக்கிறத பிரச்சனையை முடிங்க. ஏன் நீங்கள் உண்மை இருக்குன்னா ஏன் ஓடுறீங்க? சிபிசிடி ஒரு காவல்துறையவே எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க? நீங்கள் உண்மையானவர்கள் தானம்மா. நீங்கள் தான் பிஸ்னஸை முடிச்சிருக்கீங்கிறீங்க. சாமிநாத ஐயர் உங்கள் ஐயா, சாமிநாதர் ஐயா பிஸ்னஸ் முடிச்சிருக்காருங்கிறீங்க. ஏன் நீங்கள் ஓடுறீங்க? ராஜா, அவர் வழக்கறிஞர், லோக அதாலத்தில் இருந்தார், இப்போ கிடையாது. அவர் எல்லாமே உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவரே இப்போ தலைமறைவாக இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் ஆன் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு, ஆன் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. எத்தனை நாளைக்கு நீங்கள் ஓடி ஒளிவீங்க? ஒத்துக்கிற வேண்டியதானே. வட்டம் மாரியப்பனும் அதே மாதிரி தான். ஐயா மாரியப்பன் ஐயா, தேர்தல் வருது, அதுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு போங்க. இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் மாட்டுவீங்க. தேர்தலில் வேலையே செய்ய முடியாது, பார்த்துக்கங்க. காட்பாடி ஜெயராஜ் உள்ளதாங்க இருக்கார், மூர்த்தியும் உள்ளதே இருக்கார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிவகுமார், ஏசி சிவகுமார் வெளியே இருக்கார். அவர் மேலே எந்த துறையும் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நடவடிக்கையை. ஏன் காவல்துறையில் இருந்து ஃப்ராடு பண்ணால் எதுவும் பண்ணக்கூடாதா? அவர் மக்களை ஏமாற்றிருக்காருல்ல சிவகுமார். ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? நிறைய இருக்காங்க. பர்கூரில் ஒரு காவலர், பர்கூர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாரு, திருவேல்முருகன் சொல்லி, அவரும் இதில் இருக்கார். சக்திவேல் சிறை காவலராக இருந்து அவர் வெளியே போயிட்டார். காவல்துறையை விட்டு வெளியே போய் இன்றைக்கி 100 கோடி ரூபா வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிட்டு அழகாக பங்களா, பென்ஸ் காரு, லக்ஸுரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. முன்ஜாமீன்ட்ட உட்காந்துருக்காரு. எத்தனை நாளைக்கு நீங்கள் கடந்த வீடியோவில் நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு திக்கு முக்காடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் எங்களை தொடர்பு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வழியை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆனால் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் பணத்தை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
நான் கொடுத்துதான் ஆகவேன்னு சொல்லி மக்கள் நிறையா பேர் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க. மக்களே, நம்ம பணம் கொடுக்குறத நிறுத்தினா மட்டும்தான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? புகார் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. புகார் பண்ணாமல் யாரும் கிடையாது, புகார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. தினமும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பணம் வந்துருச்சுங்கிறான், கண்டெய்னரில் வந்துக்கிட்டு இருக்குங்கிறான். மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் ஏமாறாதீர்கள். அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு எவ்வளவோ நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் மேற்கொண்டு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. புதுசாக கொடுத்துட்ருக்காங்க நிறையா பேர். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சென்று அடையலை. அதாவது அவங்கவுங்க பார்த்துட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. இதில் ஈகோ பார்க்காதீங்க. நிறையா பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணால் தானே மற்றவங்களும் இதை நிறுத்துவாங்க. அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது 10 பேராக இப்படி அனுப்பிவிட்டாலே போதுமே, எல்லா பேருக்கும் பரவஞ்சிடும். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் இதில் ஏமாந்துருக்காங்க. நீங்கள் தாங்க அதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும். நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை பரப்பி விடுங்கன்னு தானே உங்களை நாங்கள் கேட்குறோம். நிறையா தவறு மேலே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்களே. சாமிநாத ஐயர் இன்னமும் உள்ளே தான் இருக்கார். சாமிநாத ஐயர், அவர் சம்சாரம் பஷீர், அவங்கள அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்கள்ல வைஷ்ணவி தேவி, எல்லா பேரும் உள்ளதே இருக்காங்க. பழனி அம்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. பழனி அம்மாள், ராஜாக்கிளி, வட்டம் மாரியப்பன், நாக்கடை பாண்டி, முத்துப்பாண்டி எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடாமல் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்களும் இதில் குற்றவாளிகளே. அவங்க எங்கே போனாலும் மாட்டிக்கிடுவாங்க. இன்றைக்கி வேணால் அவங்க இருக்கலாம். பழனி அம்மாள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. நீ ஓடிட்டுருக்கியே, உன் பொண்ணு மீனா அங்கே தானே இருக்குது. உன்னை ஜெயலட்சுமியை போய் நாங்கள் இது பண்ணோம்னா உன்னை கண்டுபிடிச்சிடலாம். ஜெயலட்சுமி மீனாவை பிடிச்சா உங்களை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்களுக்கும் தெரியுமா. மரியாதையாக போய் சரண்டர் ஆகி நடக்கிறத பிரச்சனையை முடிங்க. ஏன் நீங்கள் உண்மை இருக்குன்னா ஏன் ஓடுறீங்க? சிபிசிடி ஒரு காவல்துறையவே எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க? நீங்கள் உண்மையானவர்கள் தானம்மா. நீங்கள் தான் பிஸ்னஸை முடிச்சிருக்கீங்கிறீங்க. சாமிநாத ஐயர் உங்கள் ஐயா, சாமிநாதர் ஐயா பிஸ்னஸ் முடிச்சிருக்காருங்கிறீங்க. ஏன் நீங்கள் ஓடுறீங்க? ராஜா அவர் வழக்கறிஞர், லோக அதாலத்தில் இருந்தார், இப்போ கிடையாது. அவர் எல்லாமே உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவரே இப்போ தலைமறைவாக இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் ஆன் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு, ஆன் பண்ணுறாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. எத்தனை நாளைக்கு நீங்கள் ஓடி ஒளிவீங்க? ஒத்துக்கிற வேண்டி தானே. வட்டம் மாரியப்பனும் அதே மாதிரி தான். ஐயா மாரியப்பன் ஐயா, தேர்தல் வருது, அதுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு போங்க. இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் மாட்டுவீங்க. தேர்தலில் வேலையே செய்ய முடியாது, பார்த்துக்கங்க. காட்பாடி ஜெயராஜ் உள்ளதாங்க இருக்கார், மூர்த்தியும் உள்ளதே இருக்கார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிவகுமார், ஏசி சிவகுமார் வெளியே இருக்கார். அவர் மேலே எந்த துறையும் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நடவடிக்கையை. ஏன் காவல்துறையில் இருந்து ஃப்ராடு பண்ண எதுவும் பண்ணக்கூடாதா? அவர் மக்களை ஏமாற்றிருக்காருல்ல சிவகுமார். ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? நிறைய இருக்காங்க. பர்கூரில் ஒரு காவலர், பர்கூர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாரு, திருவேல்முருகன் சொல்லி, அவரும் இதில் இருக்கார். சக்திவேல் சிறை காவலராக இருந்து அவர் வெளியே போயிட்டார். காவல்துறையை விட்டு வெளியே போய் இன்றைக்கி 100 கோடி ரூபா வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிட்டு அழகாக பங்களா, பென்ஸ் காரு, லக்ஸுரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. முன்ஜாமீன் அவர் உட்காந்துருக்காரு. எத்தனை நாளைக்கு நீங்கள் முன்ஜாமீன் எடுப்பீங்க சக்திவேல்? பார்க்கலாம். இந்த பரந்தாம டிஎஸ்பி பரந்தாம அன்னைக்கு ஓடி வந்து வசூல் பண்ணிட்டு போனார். ஆளையே காணோம், எங்கே இருக்காருன்னே தெரியல. உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. மக்கள் அவரை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ஏரியாவில் தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறையா இதில் காவல்துறை ஆட்கள்லாம் இருக்காங்க. கீழே இருக்கிற மட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதில் இருக்காங்க. ஐயா, நீங்கள் ஒரு தடவை தப்பு பண்ணாலும் அதுதான், 100 தடவை தப்பு பண்ணாலும் அதுதான். புரிஞ்சுக்கங்க. இந்த மாடக்குளம் கணேசன், காளீஸ்வரன்,
அமித்குமார் குப்தாவுக்கு டிரைவராக போய் அமித்குமார் குப்தா பயங்கரமான ஃப்ராடு. விவரமாக என்ன வேலை பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவர் எல்லாமே காளீஸ்வரன், எல்லாமே அக்கௌண்ட்டு எல்லாமே காளீஸ்வரன் பேரில் வருது. அமித்குமார் குப்தா போட்டால் யார்கிட்டையுமே கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. அவருடைய சப்ஜெக்டே எங்கேயும் வரல. பயங்கரமான திருட அந்த ஆள். கேட்டால் நான் ஆர்பிஐயில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்திருக்கேங்கிறாரு. அவரை மக்கள் யாராவது அமித்குமார் குப்தாவுக்கு கேள்விப்பட்டீங்கன்னா தகுந்த காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவிங்கள். அவர் தேடப்படும் குற்றவாளி தான், இப்போவும் குற்றவாளி தான். அஸ்வின் ராவ் பணம் இருக்குன்னு தெனாவட்டில் திருறான் அந்த ஆள். யார் முன்னாலும் 1 கோடி 2 கோடி கொடுத்துட்றாரு. அதனால் எல்லா பேரும் திரும்பி வந்துடுறாங்க. அவருடைய நிலைமை என்னங்கிறது இது வரைக்கும் வெளியே தெரியல. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அஸ்வின் ராவை கைது செய்ய வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். அஸ்வின் ராவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒன்று திரங்குங்கள். அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாளுக்கு நாள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்றைக்கு இருந்தாலும் அவர் சந்தைக்கு வந்து தான் ஆகணும். சந்தைக்கு வந்து தான் ஆகணும். அவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான் அந்த ஆள். லக்ஸூரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவர் மனைவி பேர் ராதிகா. கேட்டால் பெரிய ஒரு உள்துறை ஒரு அமைச்சருடைய சகலைன்னு சொல்லி ஊராக ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். அவர் பேச்சே பாருங்க, தெனாவட்டாத்தான் பேசுவார் அஸ்வின் ராவ். வாலாஜாவில் ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு சாமியார் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஃபாரின்ல எல்லாம் போய் டாக்டர் மஞ்சுநாத், அவர் ஒரு ஃப்ராடு. அவரோட இருந்துக்கிட்டு கையெழுத்து போடுற மாதிரி அப்படியே ஒரு சப்ஜெக்டை எடுக்கிற மாதிரி ஒரு போட்டோவை வலைதளங்களில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, ஆண்டவன் என்னைக்கு இருந்தாலும் உங்களை பழிதுப்பாங்க ஐயா. அந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், என்று நாள் ஒரு நாள் கிடைக்கும். ஞானப்பிரகாசம் அவர் உள்ளதே இருக்கார், வெளியே வரல. நிறைய இப்போ உள்ளே இருக்காங்க. டெய்லி உங்களுக்கு வாரம் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புதுசாக முளைக்கிறாங்க, கைது பண்ணிக்கிட்டு நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக அங்கங்கே காலையை மோதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சாமிநாதையர் பொண்ணு கிருத்திகா யாராவது பணம் கேட்டு போனால் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த பொண்ணு அவங்க கணவருன்னு சொல்கிறாங்க. அம்மா, உங்கள் வீட்டு வாடகை யார் பேரில் வந்தது, அதை மெயின்டைன் பண்ணுறது யார் கேட்கலாமா? அந்த ஏரியாவில் போய் கேட்போமா? விசாரிக்க சொல்லுவோமா? நீங்கள் அதில் தான்மா வாழ்ந்தீங்க. இன்று போய் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடினீங்கன்னா உங்களை விட்டுருவாங்களா போலீஸு? நீங்களும் உங்கள் பேரில் இருக்கிற சொத்து, அந்த அனுபவிச்சது எல்லாமே நகை நட்டு எல்லாமே பினாமி மாதிரி தான்மா. நீயும் உன்னைய கைது பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. இப்போவும் சொல்கிறேன் சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு, கிருத்திகாவை தூக்குங்க. ஏன்னா கிருத்திகா தான் மாஸ்டர் மைண்டு, மாஸ்டர் பிளான் பண்ணது பூரா கிருத்திகாவும் ராதாவும் தான். இவங்க தான் அவர் சம்பாரிச்சிட்டு வர்ற அத்தனையும் பொறுப்பேற்று மதுரையில் இருக்கிற வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது பூரா இவங்க 2 பேர் தான் சேட்டு. அந்த ஆள் இவ்வளவும் கொடுத்துட்டு இன்னமும் சாமிநாதையரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு அலைகிற. எங்கள் பப்ளிக்கில் வாயா பார்க்கலாம். நீ மக்கள் முன்னாடி வந்து நில்லு பார்க்குற. நான் தான் சேட்டுன்னு சொல்லி உன்னை நிறையா பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. சேட்டு, உன்னை எல்லா பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ முன் ஜாமீன் எடுத்து தரேன், அவங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரேன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருந்த, அடுத்து நீ உள்ளே போயிடுவ. உன் கதை எல்லாமே வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய புகைப்படம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும், உறுதியாக வரும். 100% உன் படமும் கிருத்திகா படமும் வரும், புகைப்படம். மக்களே, இன்னமும் பணம் வந்துருச்சு. இப்போ தீபாவளி 5ஆம் தேதி நாங்கள் முந்தா நாள் போயிடுச்சு, இன்றைக்கி 7ஆம் தேதி. இப்போ அடுத்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? தீபாவளி வருது, தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க, யாரும் காவல்துறையை போகாதீங்க மிரட்டுறாங்க. காவல்துறைக்கு போனால் பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. தீபாவளி வரைக்கும் கொண்டு போயிட்டான். அடுத்து என்ன செய்வான்? இன்னொரு அப்படியே தீபாவளி இப்போ முடிஞ்சோடனே சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு கொண்டு போவான். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் லீவ் வந்துடும்,
நியூ இயர் வந்துடும், அடுத்து பொங்கல் வந்துடும், அடுத்து தேர்தல் வரும். எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு இவங்க பூரா அப்படியே தள்ளிக்கிட்டு போவாங்க. இப்போவும் சில பேர் சொல்ல விரும்பலை, 25,000 ஐடி 50,000 ஐடின்னு சொல்லி வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அதே மாதிரிங்க திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசியில் இருக்கும் ஒரு விஐபி அறிவாளி, அவர் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அவர் மேலே ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கிறது. வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் எங்ககிட்ட வந்து செய்தி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் ஏமாந்துருக்காங்க என்னங்கிறது எங்கள்கிட்ட லிஸ்ட்டு இருக்குது. பணம் கொடுத்தவங்க லிஸ்ட்டு எங்கள்கிட்ட இருக்குது. அவரும் இந்த இதில் பணம் ஏமாற்றிருக்காரு நிறையா பேர்கிட்ட. சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு. இந்த பணத்தில் தான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. நிறையா அவர் மேலே பிரச்சனைகள் இருக்குது. எல்லாம் விசாரித்திருக்கிறோம். கூடிய விரைவில் அவருடைய புகைப்படம் எங்ககிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. புகைப்படம் எல்லாமே அவருடைய இது எங்ககிட்ட வந்துருச்சு. ஏன்னா இப்போ புகைப்படத்தை போட்டால் அடுத்து அது பிரச்சனையாகுதுன்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்த இதழில் கண்டிப்பாக புகைப்படத்துடன் அந்த அவினாசி அறிவாளியை போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். அவர் நிறைய இடத்துல பணம் வாங்கி ஏமாற்றிட்டு இருக்காரு. 2 நம்பர் வச்சுருக்காரு, அதுவும் எங்ககிட்ட இருக்குது. பணத்தை கொடுத்துட வேண்டியதானங்க, ஏங்க அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? பணத்தை கொடுக்குறதுக்கு பாருங்கள். கோயம்புத்தூரில் ஒரு சாமி, அவரும் ஒரு சித்தர்கிட்ட அவர் பெரிய சாமி ஜீவசமாதி ஆகிட்டார். அவர்கிட்ட இருந்தவர் அவர் பேரை சொல்லி நிறையா பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காரு. அதுவும் புகைப்படத்துடன் வீடு வாசலோடு லக்ஸுரியாக இருக்கார், அனுபவிச்சுட்ருக்காரு. நிறையா பேர்கிட்ட அவரும் பணம் வாங்கியிருக்காரு. அவரை பற்றியும் கூடிய விரைவில் வரும். ஏன்னா இந்த வீடியோவில் முக்கியமானதெல்லாம் வருதுங்க. அதனால தான் இவங்களெல்லாம் அடுத்த வாரம் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நாளை மறுநாள் அடுத்த வீடியோ இவங்களுக்கெல்லாம் வருது. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ வர்றதுனால நான் இதெல்லாம் பேச முடியல. திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்த அறிவாளி ஒருத்தர், அவரை பற்றி முழு கதையும் நாங்கள் சொல்கிறோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போ கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியாங்கிற ஒரு இடம், அவர் பேர் மாண்டியா ஒருத்தர் சொல்லுவாங்க, கோதண்டமணின்னு. அவர் நிறையா சீட்டிங் பண்ணியிருக்காருங்க. ஏகப்பட்ட பேர்கிட்ட சீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபயர், சுப்பு, ரோஜா, சுப்பிரமணி, ரோஜா, இன்னும் நிறையா இருக்குது. பேர் பாதி பேர் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருங்கிறது தெரியும். இவங்களுடைய ஃபோன் நம்பர் மோக்கொண்டு எங்ககிட்ட இருக்குது. ஆரஞ்சு ஹவுஸ் ப்ரைவேட் லிமிட்டடுன்னு சொல்லி ஆரம்பிக்க வச்சு அவங்கள பாடாப்படுத்தியிருக்கீங்க நிறையா பேர்கிட்ட. இதில் ரோஜாங்கிறவர் அடைமொழித்தங்க சொல்கிறேன், அவர் பேர் வேறு. 5000 பேரை சேர்த்துருக்காரு. அவர் மட்டும் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வைக்கிறாரு. அதில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சிட்டு தலைக்கு 20,000 ரூபான்னு சொல்லி ஒரு ஐடி போடுறாரு. நகை வருது, தங்கமும் கொடுக்குறாங்க ப்ரெசன்டேஷனாக, வெள்ளியும் கொடுக்குறாங்க, பணமும் கொடுத்துட்டு இவருக்கு தெரிந்த எல்லாமே கொடுக்குறாங்க. அவ்வளோ பேர் இவர் பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. காட்பாடி ஜெயராஜ் மாதிரி வருஷத்துக்கு 7 ஃபங்க்ஷன் வைக்கிறாரு. இவர் அதே ஃபங்க்ஷனை வச்சு வசூல் பண்ணுறாரு. அதாவது பணம் வாங்கினது இல்லாமல் ஃபங்க்ஷன் வச்சு விழா வச்சு அது ஒரு சைடு வருமானம் இவர் பண்ணுறது. இவர் ஒரு 5000 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காருங்க. 5000 பேர். ரோஜா அவர் அடைமொழி பேர். அதுக்கப்புறம் ஃபயர் இது வரைக்கும் சம்பாரித்தது ஒரு 150 கோடி சம்பாரிச்சிருப்பாருங்க குறைந்தது. ஃபயர் கேட்டால் நான் ஃபயர் தீயா கொதிப்பேன் அப்படிங்கிறார். விசாரித்தா அவ்வளோ தூரத்துக்கு அவர் இது பண்ணியிருக்காரு. சுப்பு அவரும் ஒரு 15 கோடி வசூல் பண்ணியிருக்காரு. மூல காரணம் பாஸ்கர், கோயம்புத்தூர் பாஸ்கருங்க. இவர் என்னன்னா சாமிநாதத்திலிருந்து வெளியே வந்தவர். அதுக்கப்புறம் இந்த கோதண்டமணிகிட்ட போய் வேலைக்கு சேர்ந்திருக்கார் பொம்மனங்கல்லியில். இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா பேங்க் இருக்கிற மாதிரி வசூல் பண்ணுறது. இவருக்கு அங்கெல்லாம் தொடர்பு இருக்குது, பேங்க்கில் எல்லா பத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லி இவர் ஏகப்பட்ட இடத்துல பேசியிருக்காரு, நிறையா வசூல் பண்ணியிருக்காரு. இவரே வந்து கிட்டத்தட்ட அதாவது இவரே நிறைய இடத்துல பணம் வசூல் பண்ணியிருக்காருங்க. குறைஞ்சது ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காருங்க. இவர் பையனும் இவரும் சேர்ந்து நிறைய தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டாலே எங்ககிட்ட இருக்குங்க, எல்லாமே இருக்குது. அதாவது இந்த வீடியோவில் நிறைய பேச வேண்டியது இருக்குங்கிறதுனால புகைப்படத்தை போட முடியல எங்களால். அதை ஒருத்தர் எடுத்துடுறாங்க, புகைப்படத்தை எடுத்து அதை எடுத்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நாங்கள் அதை போடாமல் விட்டுறோம். இவர் என்ன செய்கிறாரு, சிங்கப்பூர் ஆரஞ்சு ஹவுஸ்ன்னு சொல்லி $300 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஒவ்வொருத்தருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு சேர்த்துட்டு அவங்களுக்கு $300 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்பி பணம் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்துறீங்க. 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடிலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கல, அது உண்மைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. செக்கு வாங்கிக்கிறாங்க. உங்கள் பேரில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை செக்கை வாங்கி தலைக்கு இவ்வளவுன்னு எழுதி அவங்க வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்து இவங்க இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வேணுங்கிறப்ப அவர் என்ன செய்கிறாரு, இது பண்ணிக்கிறாரு. பாஸ்கர் என்ன செய்கிறாரு, வர்றப்ப 80 லட்ச ரூபா கடனில் ஊரை விட்டு ஒதுங்கி வர்றாரு. அவ்வளவு கடனில் இருந்தவர் இன்றைக்கி 20 கோடிக்கு ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் வாங்கி வச்சுருக்காரு. 20 கோடிக்கு அவர் அதிபதியாக இருக்கார். இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது? ஆனால் இவர்கள் எல்லோருமே எங்கேயும் புகைப்படம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, முன்னாடி வரமாட்டாங்க. இவங்க எல்லாமே ஃபோர்ஜரி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க, 5ஆம் தேதி சொன்னாங்க, 6ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இப்போ அதுவும் இல்லை, 10ஆம் தேதி சொல்கிறாங்க, அடுத்த தீபாவளி. அப்புறம் என்ன செய்கிறாங்க, 2018 அந்த கோதண்டமணி என்ன செய்கிறாரு, டிடி எடுக்க சொல்கிறாரு. ஆரஞ்சு ஹவுஸ் ப்ரைவேட் லிமிட்டடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 18,000லேருந்து 33,000, 43,000, 48,000 இப்படின்னு சொல்லி 800 பேர்கிட்ட டிடி வாங்குறாரு. அந்த டிடியை இவர் பேரில் டிடியை வாங்க சொல்லி இவர் வாங்கிக்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு பணம் வருது, இந்த டிடியை நாங்கள் போட்டால் தான் வரும்னு சொல்லி பேங்க்கில் போய் இவர் பேரில் டிராஃப்டை இது பண்ணிடுறாரு, அக்கௌண்ட்டில் போட்டுறாரு. இவருக்கு வந்து டிபிஎஸ்லேருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லி, பேங்க்லேருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு புல்டா விடுறாரு. இவர் அனுபவித்தது எல்லாமே இவர் வந்து திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, அம்பத்தூர், மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், சேலம் சுற்றி, நாமக்கல், திருச்செங்கோடு, ஐயா கை வைக்காத இடமே இல்லையா இவங்களை பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இப்போ நான் புதுசாக சொல்கிறேன். இவங்களை பற்றி புகைப்படத்துடன் அடுத்த வாரம் ஃபோன் நம்பரோடு உங்களுக்கு நாங்கள் வெளியிடுறோம். எல்லாம் இருக்கு என்கிட்ட, எல்லாம் வெளியே விடுறோம். அதாவது பாஸ்கர், கோதண்டமணி, பாஸ்கர் பையன், சுப்பு, ஃபயர், ரோஜா, இவ்வளோ பேருடைய போட்டோவும் நாங்கள் வெளியே விடுறோம். அடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சாமிநாத ஐயருக்கு இந்த பாஸ்கருங்கிறவர் தான் இந்த பேங்க் ஷெட்டில் பண்ணி கொடுக்குறது. அதாவது வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததாகவும் 1 கோடி அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் 1 கோடி இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணி கொடுக்குறது இவர் தான். அதுக்கப்புறம் இந்த ஆள்கிட்ட வந்து மாண்டியாட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துட்டார். நல்ல சம்பாத்தியம், அருமையான சம்பாத்தியம். இந்த இதை நாங்கள் அப்படியேவும் சிபிசிஐடிக்கு நாங்கள் கொடுக்குறோம். அடுத்த இதில் பேசிட்டு புகைப்படத்தில் வெளியே விட்ட பிறகு தான் நாங்கள் சிபிசிஐடிக்கு கொடுப்போம். 79 கம்பெனி பேரில் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஆடிட்டர்னு சொல்லி சில நேரத்தில் மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. நிறைய தவறு பண்ணியிருக்காங்க ஐயா. இவங்கெல்லாம் எப்போ மாட்டுவாங்கன்னு தெரியாதுங்க. சிவகங்கை செந்தில்குமார்
தேனி வருசநாடு பழனியம்மாள், விக்னேஷ், காரைக்கால் ஆடிட்டர் திருப்பெருமாள், நிறைய இவங்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை, ஜவ்வாது மலை, குடியாத்தம், வேலூர், ராணிப்பேட்டை, வாலாஜா, இந்த ஏரியாவில் அப்புறம் முருகன் பாலாஜிங்கிறவர் பயங்கரமான வசூல், ஒரு 100 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க. முருகன் எல்லாமே சந்திரசேகர ஐயர்னு ஒருத்தர், அவர் அது வேற மாதிரிலாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பூரா இந்த முருகன் பாலாஜி திலகவதி கணவர் மேஸ்திரி, அவர் இந்த அம்மா சித்தாளாக இருந்ததுங்க திலகவதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாம்பவானாக இருக்குது. இவங்க எல்லாமே சாமிநாதையர் குரூப்புங்க. எழுமலை விவசாயி அவர், ராணி முருகன் எம்எல்எம், அவருக்கு வருடம், அதாவது அவருக்கு பிஸ்னஸே தொழிலே 20 வருஷமாக எம்எல்எம். எவனையாவது ஒருத்தனை ஏமாற்றணும். முருகன் வந்து சாமிநாதையருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரிங்க. இந்த ஊர்களுக்கு மட்டும்தான் நான் வெளியிட்டிருக்கேன். நிறையா கொடுத்துருக்காருங்க. மக்களே, இன்னமும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இவங்க பணம் தரமாட்டாங்க. நிறையா பேர் 5ஆம் தேதினாங்க, 3ஆம் தேதினாங்க, 6ஆம் தேதின்னு இருக்காங்க. இப்போ 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அடுத்த தலைமையில தீபாவளிங்க. உங்கள் வீட்டிலலாம் எல்லா பேர் வீட்லேயும் திருவிழா நடக்கணும். தீபாவளி வருது, பணம் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாமே எடுத்து கொடுக்கணும். பார்த்துக்கங்க. இன்னமும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க நிறையா பேர். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் சிபிசிஐடியில் போய் புகார் அளிங்கள். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சிபிசிஐடி அதிகாரிகிட்ட புகார் அடிங்கள். இதுக்கெல்லாம் மெயின் அதிகாரி தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு அதிகாரி வந்து டிஎஸ்பி வினோத் சார், சேலம் சிபிசிஐடி. அவர் நம்பர் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 2-3 வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட முறையிடுங்க. இப்போ கேரளாவிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, கர்நாடகாவிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி வீரபாகுன்னு ஒருத்தர் இருக்காருங்க. வீரபாகு அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு அவர் 5000 ரூபா வீட்டில் இருந்தாலும் திருடிட்டு போயிடறான். அந்த மாதிரி ஆள் அந்த ஆள். அவர் புகைப்படம் எங்களுக்கு வந்திருக்கு. அவர் இப்போ ரொம்ப மும்முரமாக மீட்டிங்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே கொண்டாடியிருக்காங்க போன ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறில். அதோடைய வீடியோவும் எங்களுக்கு வந்திருக்கு. பாகுபலி வீரர். கண்டிப்பாக உங்களுடைய புகைப்படமும் அடுத்த வீடியோவில், ஏன்னா நிறையா வந்ததுனால நிறைய பேச முடியல, ஒவ்வொருத்தருக்காக பேசலான்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். புகைப்படத்தோடு அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை வெளியிடுறோம் இந்த மாண்டியா குரூப்பை பற்றி. வணக்கம் மக்களே.